ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் காய்கறிகள்லாம் வச்சு வெள்ளை குருமா தான் செய்ய போகிறேன். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், காலிஃப்ளவரை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். இருக்கட்டும், இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா இன்னும் கலர் வெள்ளையாகவே இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. 6 போல் பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். இது கூடவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது உள்ளே சேர்த்துக்கலாம். ஊற வச்சு தண்ணியோடையும் இது உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நான் நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நான் குக்கர் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் கூட தாளிச்சிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 4 போல் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துப்போம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நிறைய காய்கறிகள் எடுத்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காய்கறிகள் எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்கறி எல்லாம் இது உள்ளே சேர்த்துப்போம். இது கூட நம்ம விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணியை நான் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். அதையுமே நான் அப்படியே சேர்க்குறேன். பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் செய்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்க்குறேன். லேசான ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் சூப்பராக இருக்கும் குருமா சாப்பிட்றதுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் மசாலா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் போதே தக்காளியை சேர்த்தோம்னா குருமா வந்து கலர் ஆகிடும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்த்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து கொடுத்துருவோம். ரொம்ப நேரம் வதங்க வேணாம், ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா வதங்கி வந்திருக்கு. வாசனை இப்போவே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுருவோம். நான் மிக்சி ஜாரை கழுவிட்டு 1 கப்பு போல் தண்ணி எடுத்திருக்கேன். மறுபடியும் இன்னும் 1 சொம்பும் தண்ணி சேர்க்குறேன். இந்த காய்கறியெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குருமா வந்து நமக்கு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுப்போம். இப்போ இது மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துருவோம். நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா விசில்லாம் போயிட்டு ஆவிலாம் போயிட்டு வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்குது. காய்கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்க்குறேன். இந்த நேரத்தில் நம்ம நெய் சேர்த்தோம்னா அதனுடைய வாசனையே தனி தான், செமையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துருவோம். பரோட்டா கூடயும் சப்பாத்தி பூரி கூட செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நமக்கு சூப்பராக காய்கறிகள்லாம் சேர்த்து வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலுங்கள்லாம் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.